எக் சாண்ட்விச் எப்படி குயிக் அண்ட் டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். இந்த எக் சாண்ட்விச் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்யலாம். இந்த மாதிரி க்ரம்பிள்ஸ் மாதிரி எக்கை ரெடி பண்ணிக்கோங்க. முட்டை பெப்பர் போட்டு ரெடி பண்ணால் போதும். க்ரம்பிள்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கேப்சிகம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பையனுமே ரொம்ப நிறையவே சாப்பிட்டான், நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே நம்ம ஹோம்மேடாகவே செஞ்சு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்பவும் நல்லது. மைனஸ் கூட நம்ம வெளியெல்லாம் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், ஷார்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ப்ரெட்டை எடுத்து பட்டர் போட்டு 2 பக்கமும் நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, ஹோம்மேட் செஞ்ச மயோனஸ், உங்களுக்கு சால்ட்டு பத்தலைனா போட்டுக்கலாம், பெப்பர் வேணுனாலும் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் முட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ டோஸ்ட் பண்ண அந்த ப்ரெட்டில் வந்து இதை நல்லாவே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நீங்கள் நடுவில் கட் பண்ணி கூட சாப்பிடலாம். இதில் சாஸ் வச்சும் சாப்பிடலாம், சாஸ் வேண்டாம், அதுக்கு தேவையே இல்லை. ஆனால் மயோனஸ் மட்டும் ஹோம்மேடில் செய்கிறது தான் ஹைலைட்டு. நம்ம கடையில் வாங்கி போடுறத விட வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா இதில் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உங்களுக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் ஹோம்மேடில் செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்படி தான் செஞ்சு பார்க்கணும், அப்படி தான் செய்யணும், இதெல்லாம் இல்லை வீட்டில் அப்படின்லாம் எதிர்பார்க்காம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு பார்த்தா நல்லது.